Hi friends, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா SMT series 2 பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இன்னொரு டி SMTக்கும் THT என்ன வித்தியாசம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா SMT காம்பனன்ட் பாத்தீங்கன்னா நீங்க மேலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்கும், சால்ட் ஆயிருக்கும். ஸோ அது எல்லாமே SMT காம்பனன்ட். அதே THT காம்பனன்ட்னா மேலே காம்பனன்ட் இருக்கும், கீழே வந்து பாத்தீங்கன்னா சால்டர் பண்ணிப்பாங்க. அதாவது போர்டோட கீழே வந்து சால்டர் பண்ண வைப்பாங்க. அது வந்து த்ரூ ஹோல் டெக்னாலஜி. ஸோ இதுதான் மேலேயே நமக்கு பிளேஸ் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. மேலே பிளேஸ் ஆகிட்டு கீழே எனக்கு சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா அது த்ரூ ஹோல் டெக்னாலஜி. இதே SMT டெக்னாலஜிஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ப்ரொடக்ஷன் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா மிஷின்ஸும் கண்டிப்பாக தேவைப்படும். SMT டெக்னாலஜினாவே கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மிஷின் கன்ஃபார்மாக தேவை. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராஜெக்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த AOIயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இடையில ஒன்று வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன், வேவ் சால்ட்ரிங். அதாவது வேவ் சால்ட்ரிங் மிஷின் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா போத் வந்து எதுக்குன்னா SMT யூஸ் பண்ணுவாங்க, THT யூஸ் பண்ணுவாங்க. THT சீரீஸில் அதை கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சீரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டர். இந்த ஸ்க்ரீன் பிரிண்டர் எப்படி வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சு போடுவோம் பார்த்திங்களா, துணிக்கு வந்து அச்சு போடுறது. இதே வந்து டிஷர்ட்டுக்கு இதுக்கெலாம் வந்து அந்த கலர் மாதிரி பெயிண்ட் பண்ணுறது, இதுக்குலாம் வந்து அச்சு போடுறது சொல்லுவாங்க. ஸோ வந்து ஸ்டென்சில் சேம் அதே தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம PCBக்கு இருக்க காம்பவுண்ட் எங்கெங்கெல்லாம் பிளேஸ் ஆகணுமோ அங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சால்டர் பேஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க. இது எப்படின்னா ஸ்க்ரீன் பிரிண்டர் மிஷின் வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சால்டர் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணும். அந்த வந்து அப்ளை பண்ணுற போர்டுக்கு மேலே அப்ளை பண்ணுற தகுடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்சில்னு சொல்லுவாங்க. அந்த கேப் அந்த ஸ்டென்சில்னு சொல்லுவாங்க. அதே வந்து அந்த அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் பேஸ்ட். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டரோட வேலை. அதுதான் பார்த்திங்கன்னா அதை அப்ளை பண்ணக்குள்ள ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த போர்டு மேலே வச்சுட்டு அந்த ஸ்க்ரீன் பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா சால்டர் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு போர்டு வெளியே வரும். அதோட வேலையே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு மேலே சால்டர் பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறது மட்டும்தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு போர்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும், அதாவது கோல்டன் இதாக இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடான மாதிரி இருக்கும், அந்த பேஸ்ட் மட்டும் அப்ளை ஆன மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ். அதே சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ட் ப்ளேஸ் பண்ணுறது முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா இந்த அப்ளை பண்ண பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எடுத்து போய் வைக்கும். எப்படின்னா ரோபோட்டிக் மிஷினோட ஹெல்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போய் எடுத்து கரெக்டாக அக்யூரேசியில் வைக்கும். இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா SMT காம்பனண்ட் ஒரு 150 காம்பனண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் கையால் போய் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதே வந்து THTனா ஒன்றுனா நீங்கள் வந்து பிடிச்சிட்டு வச்சுட்டு கீழே சால்டர் பண்ணிடலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா SMT காம்பனண்ட் அப்படி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட் வந்து ரோபோட்டிக்ஸ் பிக் பண்ணிட்டு, அதாவது வேக்யூம் மூலம் பிக் பண்ணிட்டு அந்த கரெக்டாக போய்ட்டு அங்கே ட்ராப் பண்ணும், கரெக்டாக அது மேலே வைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிக் அண்ட் பிளேஸோட வேலை. பார்த்திங்கன்னா இதுதான் பிக் அண்ட் பிளேஸோட மிஷின்ஸ் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா ஃபீடர் இருக்கும். ஸோ அதில் வந்து லோட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டும் போய்ட்டு வைக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிளாங்காக வந்து சால்டர் பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணிருக்கோம். இது காம்பனண்ட் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீஃப்ளோ ஓவன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போர்டில் வந்து பேஸ்ட்டை வச்சாச்சு, ரெண்டாவது வந்து காம்பனண்ட் வச்சாச்சு. ஸோ அது நம்ம வந்து சால்டர் பண்ண வைக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேக் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பன்னு வந்து வேக வைக்கிறது வந்து ஓவன் உள்ள வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்டர் பேஸ்ட்டெல்லாம் எவாபரேட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரேஞ்ச் வரையும் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அதாவது கூல் பண்ணுவாங்க. இது வந்து உடனே ஹீட் பண்ணிவிட்டுன்னு வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா சால்ட் பேஸ்ட் டக்குன்னு போயிட்டால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சால்ட் ஆகாது. இதே வந்து பார்த்திங்கன்னா 25ல் ஆரம்பித்து வந்து ஒரு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வரையும் போய்ட்டு அப்படியே ஸ்லோவாக கூல் பண்ணுவாங்க. எப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் இருக்கும், ப்ரீ ஹீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹீட்டர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சால்ட் பேஸ்ட்டில் இருக்க க்ளூ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எவாபரேட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சால்ட்டாக மாறிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும்.
அதுலேயே அதில் 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒன்று இன்ஃப்ராரே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ராரே லேம்ப் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட் பேஸ்ட்டை வந்து எவாபரேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து ப்ரீ ஹீட், அதாவது நார்மலாக நம்ம ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட் வந்து ஹீட்டாக இருக்க இந்த இப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. சும்மா அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து எவாபரேட் பண்ணிடலாம். ஸோ வந்து இதுதான் பார்த்திங்கன்னா ரீஃப்ளோ மிஷின் இப்படி தான் இருக்கும். அது உள்ள வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எண்டில் போர்டு வந்து வச்சு உள்ள அனுப்புனாங்கன்னா ஃபைனல் ஃபினிஷாக வந்து போர்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டாக அப்ளை ஆகிட்டு நமக்கு வெளியே வரும். இதுதான் பார்த்திங்கன்னா ரீஃப்ளோ ஓவனோட ஒர்க்கிங் ப்ராசஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா AOI, அதாவது ஆட்டோமேட்டிக் ஆப்டிக்கல் இன்ஸ்பெக்ஷனோட வேலை என்னன்னு வச்சிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வந்து 25 ரூபா 45 ரூபானா பார்த்திங்கன்னா அந்த 3 மிஷினே போதும். இதே வந்து அதிகப்படியான காஸ்ட் போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதே வந்து LED டிவிஸாக இருக்கட்டும், இல்லை மதர் போர்டு, அதாவது வந்து லேப்டாப்போட மதர் போர்ட்ஸ், அதாவது டெஸ்க்டாப்போட மதர் போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பனன்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதில் இருக்க யூஸ் பண்ணுற ப்ராசஸோட ஐசி வந்து பார்த்திங்கன்னா சில இதில் வந்து 40 பின்ஸ் இருக்கும், 52 பின்ஸ் இருக்கும். பின்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஸ் வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சால்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதோட வேலை தான் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆப்டிக்கல் இன்ஸ்பெக்ஷனோட வேலையே அதுதான். பார்த்திங்கன்னா எல்லா காம்பவுண்டும் கரெக்டாக அசம்பிள் ஆகிருக்கா, எங்கேயாவது காம்பவுண்டு மிஸ் ஆகிருக்கா, இல்லை வந்து காம்பவுண்ட் வந்து கிராக் ஆகிருக்கா, தம் ஸ்டோன் இருக்கா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அலைன்மெண்ட்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா AOIயோட வேலை. பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா AOI மிஷின். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போர்டு போனோடனே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஓபிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர்டு வந்து விஷுவலைஸ்டாக வந்து அந்த மிஷின் பார்க்கறதே இவங்க வெளியேருந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து அந்த குட்டி காம்பவுண்ட் வந்து நம்ம கண்ணால் வந்து அவ்வளோ மைனூட்டாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ வந்து AOI மிஷின் உள்ள கேமரா இருக்கும். அது ஒன்றுனா நம்ம ஸ்கேன் பண்ணி இவங்க கரெக்டாக எல்லா இது காம்பவுண்ட் அசம்பிள் ஆகிருக்குன்னு செக் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் மூவ் பண்ணுவாங்க. இதே வந்து எக்ஸ்ரே மிஷின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து கை உடஞ்சிச்சு கால் உடஞ்சிச்சுனாவே நம்ம போய்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஸோ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போர்டையும் வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு பார்ப்பாங்க. எந்த மாதிரி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பால்கிட் அரே இது மாதிரி ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஐசிஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே வந்து பாஸ் பண்ணுவாங்க போர்டு மேலே, கீழே வந்து கேமரா இருக்கும். அந்த கேமரா வச்சு பார்த்திங்கன்னா எங்கேயாவது வந்து உள்ள விஷுவலாக நம்மளால் பார்க்க முடியாத வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேயில் தான் பார்க்க முடியும். ஸோ போர்டை வந்து எக்ஸ்ரே எடுத்து நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கல இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போர்டு அனுப்பிடுவாங்க. அனுப்பின பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ரே எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாத சால்ட்டு மிஸ்ஸிங் பூரா வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ரே இன்ஸ்பெக்ஷனில் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் வந்து எக்ஸ்ரே மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராசஸ் மட்டும்தான் அது 2 மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா SMTக்கு தேவையான இந்த ஃபஸ்ட்டு 3 மிஷின் தான். பார்த்திங்கன்னா இன்னொரு இது என்ன பார்த்திங்கன்னா வேவ் சால்டரிங்க்கு வந்து இதில் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிக்க மாட்டேன். அது THC சீரீஸில் தான் இருக்கும். ஏன்னா வேவ் சால்டரிங் வந்து பார்த்திங்கன்னா THC வந்து மேக்ஸிமம் சால்ட் ப்ராடக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இதில் கவர் பண்ணலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.